யாரோ மனதிலே ஏனோ கனவிலே காய்ச்சல் தானே, போற வழியில ஹாஸ்பிடல் போய் ஒரு ஊசி போட்டா சரியாயிரும். அடி, ஊரெல்லாம் சுத்திட்டு வந்து இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போக போறேன். மறுபடியும் லீவ் போடுறதுக்கு ஐடியாவா பண்ற? பிரியா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அவ என்ன கலெக்டருக்கா படிச்சிட்டு இருக்கா? லீவ் போட்டுட்டு போற விடுங்க. ஏங்க, நீங்க ஓவரா செல்லம் கொடுக்க கொடுக்கதான் இவ இப்படி நடிச்சிட்டு அலையறா. அட, குழந்தை தானே பிரியா, பாவம் விடுங்க. யாரு நீ? பாவம், ஸ்கூலுக்கு போறதுக்கு பயந்துட்டு இப்படி நடிச்சிட்டு இருக்க. போற வழியில ஹாஸ்பிடல் போய் சரி பண்ணிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போ. லட்சு, என்ன சொன்ன? மனசுல ஆட்சி இல்லையா? அது மனசாட்சி இல்லையா? ஏங்க, இப்படியே பேசிட்டு இருந்தா டைம் ஆயிரும். நீங்க இவளை கூட்டிட்டு முன்னாடி போங்க. மேடம் இல்லைனா நடிச்சு கொட்டி எப்படியாவது இன்னைக்கு ஸ்கூலை மட்டும் போட்டுருவாங்க. பிரியா, நீங்களும் கிளம்பிட்டீங்கல்ல, வாங்க ஒன்னாவே போலாம். பொட்டிக்ல புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். அதுக்கான டிசைன்ஸ்லாம் வீட்ல உட்காந்து பொறுமையா போட்டாதான் முடியும். அங்க பொட்டிக் போயிட்டேன்னா ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருப்பாங்க. ஸோ கரெக்டா என்னால டிசைன் போட முடியாது. அதனால வீட்ல இருந்து டிசைன் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான் இருக்கேன். ஓ, அப்படியா? ஆனா ரெண்டையுமே மேனேஜ் பண்ண கத்துக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ ஓகே தானே? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? அதுக்கு என்ன, நல்லாதான் போயிட்டு இருக்கு. 2-3 ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓ, சூப்பர்ங்க. சரிங்க, நீங்க இவளை கூட்டிட்டு முன்னாடி போங்க. நான் அப்புறமா கிளம்பிக்கிறேன். ஏய், அழுதுட்டே நடிச்சிட்டு நிக்காத. ஒழுங்கா அழாம அப்பா கூட போ. ராக்ஸ்டார், நீங்க என்ன அழுதாலும் உங்க அம்மா உன்னை விட போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நீ கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஸ்டெப்ல பாத்து போடி. என் பொண்ணு ரொம்ப புத்திசாலி, அதெல்லாம் பார்த்து போய்க்குவா. உங்க பொண்ணை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களே. பாருங்க, ஸ்கூலுக்கு போறதுக்கு பயந்துட்டு எப்படி அழுதுட்டு நிக்கிறானு. குழந்தைங்கன்னா அப்படிதாண்டி இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தானா மாறிடுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மேடம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலையே இரு இரு உயிர் தத்தளிக்கையில் ஏங்க, நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மேடம் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏங்க ஏங்க, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆச்சு. நீங்க பாட்டுக்கு இப்ப நின்னு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த டிராமா போட்டு அவ லீவ் போட்டுருவா. எனக்கும் இன்னைக்கு காய்ச்சல் வர மாதிரி தான் இருக்கு. பேசாம நானும் இன்னைக்கு ஆபீஸ் போகாம லீவ் போட்டுறவா? அடி, உங்க 2 பேருக்கும் ஒரு வேலை இல்ல. காய்ச்சல் தானே, விடு. நான் போய் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். 2 பேரும் குடிங்க, சரியா போயிரும். என்னது, கசாயமா? சரியா சொன்ன பட்டு, வா ஓடிடலாம். கலங்கரையே உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கராவில் கரைந்து. ஏய், கிரவுண்ட்ல என்ன பேச்சு? கிளாஸ்க்கு போங்க. வா யுவன், மகா கிட்ட பேசி பாத்தியா? இல்லண்ணே, அவளை கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். கொஞ்ச நாள் அவளை ஃப்ரீயா விடு. இன்னும் 1 இயர் தானே இருக்கு. முதல்ல படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ம், சரிண்ணே. அப்புறம் யுவன், என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நடந்தத இன்னும் என்னால நம்ப முடியல. யார் இப்படி பண்ணிருப்பா? உனக்கு ஏதாவது கெஸஸ் இருக்கா? ஒருவேளை சத்யா தான் இதை பண்ணிருப்பானோ? இல்லண்ணே, அவன் தான் ஜெயில இருக்கானே. அவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஒண்ணு இந்த விஷயத்த மகாவோட அம்மா அப்பாவே பிளான் பண்ணி பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா இதுல வேற யாராவது இன்வால்வ் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு நைட் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அது மூலமா தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. ஃபோன் காலா? இத பத்தி நீ எங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஆமாண்ணே, மகாவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. அது மட்டும் இல்லாம மகாவுக்கு வேண்டியவங்களோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அதனால இந்த கல்யாணத்தை பண்ணிடாதீங்கன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன்ல கெஞ்சின மாதிரி தான் இருந்துச்சு. நான் கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டேன்னு முடிவெடுத்ததும் அவங்களே இறங்கி கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்க. ஆனா அது யாரு, எதுக்காக பண்றாங்க, மகாக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு, ஒண்ணுமே புரியல. மகா சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். என் கூட தான் இருக்கா. நாங்க ஸ்கூல்ல படிச்சதுல இருந்தே ஒண்ணா இருக்கோம். அவளுக்கு பெருசா யார் மூலமாவும் பிரச்சனை வந்து நான் பார்த்ததில்ல. அவ யார்கிட்டயும் ரொம்ப பேசக்கூடிய ஆள் கூட கிடையாது.
அவளை யார் கொல்ல நினைப்பா? ஒண்ணுமே புரியல. இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா பின்னாடி ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இவன். அதனால மகாவை கொஞ்சம் சேஃபா பாத்துக்கோ. அப்படியே படிப்புலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க 2 பேரும். தேவையில்லாம திரும்பவும் பிரச்சனைலாம் எதுவும் வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா விடு. அவளே சரியாயிருவா. இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அவளுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் அவளே புரிஞ்சுப்பா. கரெக்ட் தான். ஏற்கனவே நடந்த பிரச்சனையில ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. இதுல வேற நான் புரிய வைக்கிறேன்னு அவகிட்ட திரும்ப திரும்ப பேசினா அவ ரொம்ப ஹர்ட் ஆயிருவா. சரி யுவன். சரி நீ கிளாஸ்க்கு போ. சரி யுவன், நீ கிளாஸ்க்கு போ. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அப்புறம் இன்னும் 1 இயர் தான் இருக்கு. ஒழுங்கா படி. சித்தி சித்தப்பா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அண்ணே, லைஃப்ல எது நடந்தாலும் என் படிப்புல என்னோட ஃபோக்கஸ் மாறாது. அதனால நீ பயப்படாத. ம் சரிடா. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு. நீ என்ன ரொம்ப டல்லா இருக்க? அன்னைக்கு கூட ஏதாவது சண்டை போட்டுட்டியா என்ன? சேச்சே, அதெல்லாம் இல்ல. கொஞ்சம் ஒர்க் டென்ஷன். அவ்வளவுதான். நீ கிளாஸ்க்கு போ. நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. படும் வேளை கண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவெண் பனி ஓடாத நீ யுவன், யுவன், அடே, ஏ வாடி, இங்க இருந்து போகலாம். யுவன், இந்த புக்கு தான் எடுக்க வந்தியா? இதே தான் மகாவும் படிக்கணும்னு எடுக்க வந்தா. ஓ, அப்படியா? சரி இந்தா. இல்ல இல்ல, எனக்கு ஒன்றும் வேணாம். யார் விட்டு கொடுத்தோம் நான் படிக்கணும்னு அவசியம் இல்ல. எங்க அப்பா நினைச்சா இந்த புக் என்ன ஒட்டுமொத்த லைப்ரரியை கூட விலைக்கு வாங்க முடியும். லைப்ரரியில இருக்கிற எல்லா புக்கையும் படிச்சா கூட உன் ஃப்ரெண்டுக்கு அறிவு வர போறதில்ல. அப்புறம் எதுக்கு படிச்சுக்கிட்டு? கிளம்பு சொல்லு. இங்க பாருடி, தேவையில்லாம இந்த ஆள் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. யாருக்கு அறிவில்ல? எனக்கா? பின்ன உங்க ஆயாவுக்கா? டேய் யுவன், ஆல்ரெடி கடுப்புல இருக்கா. நீ வேற ஏன்டா? நடந்தது எதுவுமே தெரியாம முட்டாள் மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு வேற என்ன சொல்லி புரிய வைக்கிறது? ஆமா ஆமா, நான் முட்டாள் தான். உங்களை மாதிரி சீப்பான ஒரு பர்சனை நம்பினேன்ல, நான் முட்டாள் தான். ஏ லூசு, டென்ஷன் ஆகாதடி. ச்சே, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். என்னை இந்த அளவுக்கு ஏமாத்திட்டல. பணத்துக்காக என்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்க. கொஞ்ச நாள் பழகிட்டு கொஞ்சம் பணத்தை தேத்திட்டு என்னை கழட்டி விடலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்க. அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சதும் மொத்தமா தூக்கி போட்டு என்னை முழுசா உடைச்சிட்டல. உன்னோட கோபம் நியாயமானதாண்டி புட்டி. ஒருத்தன் நம்மளை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சா எந்த ஒரு பொண்ணுக்கும் நிச்சயமா கோபம் வரும். ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடி. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எதுக்காக இதெல்லாம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பேன். அன்னைக்கு நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவ. ஆனா அன்னைக்கு உன் ஒட்டுமொத்த உலகமாவும் நான் தான் தெரிவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வேணா எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துருக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே அதை காப்பாத்துவேன் மகா. எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என்னை நம்புன்னு சொன்னா நீ நிச்சயமா என்னை நம்ப மாட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு நீ பாதிக்கப்பட்டிருக்க. எந்த ஒரு பொண்ணுக்கா இருந்தாலும் கடைசி நேரத்துல தாலி கட்டுற நொடியில இப்படி ஒரு விஷயம் நடந்தா நிச்சயமா சந்தேகம் வரதான் செய்யும். நீ வேணா என்னை புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்கலாம் மகா. ஆனா என்னால அப்படி உன்னை விட்டுற முடியாது. என்னைக்கா இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிச்சு அதை வெளியே கொண்டு வருவேன். கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் விலகி போய் நம்ம ஒரு நாள் நிம்மதியா இருப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்த நொடி வரைக்குமே உன் மேல உள்ள காதல் அப்படியே தான் இருக்கு. நீ மட்டும் பணத்துக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நீ என் மேல வச்சிருந்த காதல் வேணா பொய்யா இருந்திருக்கலாம். ஆனா நான் உன் மேல வச்சிருந்த காதல் உண்மை. என் முதலும் நீதான், முடிவும் நீதான். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில யாருமே கிடையாது. நீ பணத்துக்காக என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம். என்னை ஏமாத்த நினைச்சிருக்கலாம். ஆனா நீ எனக்கு கொடுத்த நினைவுகள் அதிகம். அதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். என்னை நீ பத்திரமா பார்த்துக்கிட்ட. நிறைய இடத்துல நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணும்போது நீ தான் என் கூட இருந்திருக்க. அந்த சந்தோஷமான நினைவுகளோடையே நான் சாகுற வரை வாழ்ந்துருவேன். ஐ லவ் யூ யுவன் and I hate you. காதல் மார்பில் ஆடும் மணிமாலையோடு ஓடும் காலம் என்று சுழல்கின்றதே. அன்பே நீதான் காதல் வனங்களின் விதையோ. ஒரு புத்தகத்துல முதல் பக்கம் தவறா இருக்குங்கிறதுக்காக மொத்த புத்தகத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டுட்டான். அதுல என்ன சொல்ல வராங்கன்னு புரியாமே போயிரும். அதே மாதிரிதான் இப்போ நீ பண்ணிட்டு இருக்க. நடந்த ஒரு தவற வச்சு மொத்தமா என்ன தப்பானவன் நினைச்சு தூக்கி போட பாக்குற. உண்மை தெரிய வரும்போது ரொம்ப வருத்தப்படுவடி. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் குழந்தை இல்லை. இதுக்கு மேல இந்த ஆள்கிட்ட நின்று பேசுறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு போற வர இடத்துலலாம் இப்படி நின்று பேசிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லு.
யுவன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. கூடிய சீக்கிரம் அவ புரிஞ்சுப்பா. அவ ஏதோ கோவத்துல இப்படிலாம் நடந்துட்டு இருக்கா. என்னை விட அதிகமா வேற யாரும் அவளை புரிஞ்சுக்க முடியாது ஷாலு. அவளுக்கு என் மேல கோவம் இருக்கிறது நியாயம்தான். சின்ன வயசுல இருந்து தனிமையை தான் அவ ரொம்ப அனுபவிச்சிருக்கா. அதனால யார் மேலேயும் பெருசா அவளுக்கு நம்பிக்கை இருக்காது. அவ முழுசா நம்பினது என்னதான். ஏன் மூலமா அவளுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் அவ ரொம்பவே உடைஞ்சு போயிருக்கா. அவளோட காதல் தான் இப்போ கோவமா மாறி இருக்கு. ஏன் பூட்டி தானே, அவ என்ன பேசினாலும் நான் தாங்கிக்குவேன். பரவாயில்ல, இந்த புக்கு கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துரு. எப்படிடா அவ இவ்ளோ ஹர்ட் பண்ணிட்டு போனாலும் இப்படி பேசுற? என்னதானே பேசுறா, பேசிட்டு போட்டும். இந்த புக்கு கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துரு. அப்புறம் படிப்புல ஃபோக்கஸ் இல்லாம ஏதாவது பண்ணிட்டு இருக்க போறா. அதனால அதுல மட்டும் ஃபோக்கஸ் ஆகுற மாதிரி நீ ஏதாவது அவகிட்ட பேசு. சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. சரி சரி, நான் ஃபீல்லாம் பண்ணல. நீ மகாவை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. ம், சரி யுவன். ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்க 2 பேருக்கும் ஓவர் டியூட்டி பார்க்கறதுக்கே நேரம் சரியா போயிருச்சுல. என்ன, அந்த ஆதி கொஞ்ச நஞ்சமா வேலை பார்த்தான். எப்பப்பா, உங்களை எப்படியாவது காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டோமே, அது வரைக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. பொறாம. லைட்டா. அண்ணே, ஹாஸ்பிட்டல் போகாம இன்னும் என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு டியூட்டிக்கு டைம் ஆகல? போகணும். பேஷண்ட் வந்திருந்தா இந்நேரம் எனக்கு ரிசப்ஷன்ல இருந்து கால் பண்ணிருப்பாங்க. இப்ப வரைக்கும் எந்த காலும் வரல. அதான் அசால்ட்டா பேசிட்டு நிக்கிறேன். ஓ, அப்படி. அண்ணே, நான் வேணா உங்களுக்கு பிசினஸ் பெருக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? என்னது, பிசினஸா? அட ஆமாண்ணே, இப்பதான் ஸ்கூல் காலேஜ்னு எல்லாத்தையுமே பிசினஸ் ஆக்கிட்டாங்களே. ஹாஸ்பிட்டல் மட்டும் என்ன சும்மாவா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. காய்ச்சல் தலைவலின்னு வரவங்கிட்ட தலைவலின்னு சொன்னா எக்ஸ்ரே, ஸ்கேனு, இசிஜின்னு எல்லாத்தையும் எடுக்க வச்சு மொத்தமா காசை கறந்துருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா மட்டும் போதும், வேற லெவல்ல வந்துடலாம். ஹாஸ்பிட்டல சீக்கிரமா நீங்க டெவலப் பண்ணிடலாம். டேய் வினோத், உன் பொண்டாட்டி வேற லெவல்ல யோசிக்கிறாடா. கரெக்ட். என்னோட அருமை இவருக்கு புரியவே புரியாது. ம், அப்படியே புரிஞ்சுட்டாலும். ஏங்க, கொஞ்ச நேரம் குறுக்க பேசாம இருங்க. நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன். அண்ணே, என்கிட்ட இன்னும் ஐடியா கைவசம் நிறைய இருக்கு. ஓ, அப்படியா? சொல்லி கேப்போம். உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட ஃபுல் பாடி செக்அப் எடுக்க சொல்லுங்க. அவ்வளவுதான், என்னென்ன நோய் இருக்குன்னு வரிசையா தெரிஞ்சிடும். அப்புறம் காலம் முழுக்க உங்க ஹாஸ்பிட்டலே கதின்னு கிடப்பாங்க. உங்களுக்கும் சம்பாத்தியமாச்சு, அவங்களுக்கும் நோய் தீந்துரும். அம்மாடி தங்கச்சி, வேற லெவல்ல யோசிக்கிறமா. ஆனா இப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிலாம் எங்க ஹாஸ்பிட்டல்ல கிடையாது. சரியான பொழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணிருந்தா இந்நேரம் வீடு பங்களா காரணம் வாங்கி பயங்கரமா செட்டில் ஆயிருக்கலாம். அம்மாடி, நீ வேற லெவல் தான் போ. ஆஹா, தேங்க்யூ. அடி, இதெல்லாம் எங்க இருந்து யோசிக்கிற? மூளைங்க மூளை, அதுக்கெல்லாம் மூளை வேணும். உங்களுக்கு தான் அது கிடையாதே. வினோத், உன் நிலைமை ரொம்ப பாவண்டா. உங்களுக்கு அது புரியுதே. அண்ணே, இவருக்கும் பிசினஸ்க்கு நான் நிறைய ஐடியா கொடுப்பேன். பேஸ்மெண்ட்டே போடாம வீடு எப்படி கட்டுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னது, பேஸ்மெண்ட்டே போடாம இப்படி வீடு கட்ட முடியும்? அண்ணே, பேஸ்மெண்ட்டே போடாம வீடு கட்டிட்டா அடிக்கடி இடிஞ்சு விழும். அவங்களுக்கும் பிசினஸ் அதிகமாகும்ல. அடி, உன் பேச்ச கேட்டு நான் டிசைன் போட்டு கொடுத்தேனே, கொலை கேஸ்ல சீக்கிரம் உள்ள போயிருவேன். அட போங்கப்பா, உங்களுக்குலாம் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியே தெரிய மாட்டேங்குது. வேஸ்ட் ஃபெலோஸ் நீங்க. ஏமா, இப்படி 2 பேரும் வெட்டி நாய் பேசிட்டே இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒர்க் பார்க்கலாம்ல? அண்ணே, இந்த ஒர்க் போறதா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் நமக்கு ஆகாது. நித்யா, நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? எனக்கு என்னடா, நீங்க 2 பேரும் கிளம்பினதுக்கு அப்புறம் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து காய போட்டுட்டு ஜாலியா டிவி பார்த்துட்டு இருப்பேன். பாப்பா வந்ததும் கொஞ்ச நேரம் வேலை இருக்கும், அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல வீட்டுல சும்மாதான் இருக்கீங்க. 2 பேரும் ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? ஏன்னா வீட்டுல சும்மாவே இருந்தா இதோ இப்ப இவ சொன்னால இப்படிதான் லூசு மாதிரி ஏதாவது யோசிக்க தோணும். எது லூசா? ஏங்க, பிசினஸ்க்கு நான் எவ்வளவு பெரிய ஐடியா கொடுத்துருக்கேன். என்ன பார்த்து லூசுங்கிறீங்க? சரி, உன் ஆசை என்னன்னு சொல்லு நித்யா, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீ ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டினா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன். ஏங்க, எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இருக்கு. பாரா, அப்படி என்ன ஆசை? சொல்லு சொல்லு, நீ எதுவா இருந்தாலும் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீயும் உன் சொந்த கால நின்னா அது நல்லது தானே? ஆமாங்க, கரெக்ட் தான். எனக்கு பிஎம் ஆகணும். என்னது, பிஎம்மா? அப்படின்னா? டேய், இது கூட தெரியாதா? பிரைம் மினிஸ்டர்டா. என்னது, பிரைம் மினிஸ்டரா? இல்ல, எனக்கு புரியல. இந்த கவுன்சிலர், எம்எல்ஏ, சிஎம், அதுக்கப்புறம் தான் பிஎம் ஆக முடியும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா பிஎம் ஆகணும். அட ஆமாங்க, அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏங்க, டீ கடை போட்டவரெல்லாம் பிஎம் ஆகும்போது நான் ஆக மாட்டேனா? ஏமா, உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல. நீ பாட்டுக்கு பார்லிமெண்ட் வரைக்கும் போய் ஏதாவது பிரச்சனை எடுத்து விட்டுறாத. நீங்க 2 பேரும் எப்பவும் போல இந்த திண்ணையில உட்காந்து வெட்டி நாய் பேசுங்க. நாங்க கிளம்புறோம். ஆமாமா, உங்க 2 பேத்துக்கும் அதுதான் சரி. நாங்க கிளம்புறோம். எங்கங்க இருங்க, நானும் வரேன். ஸ்வேதா, நித்யா தனியா தான் இருப்பா. நீ கொஞ்ச நேரம் அவளுக்கு கம்மி கொடு. நான் வேற இப்ப கிளம்பிடுவேன். இல்லண்ணே, நான் கிளம்புறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். நித்யாக்க விஷயத்துல நீங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சு அழகா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டீங்கல்ல, அதே மாதிரி யுவன் விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம்ல. ஏய் லூசு! ஸ்வேதா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. விஜயகுமார் ஐபிஎஸ் தானே அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. நீ ஏன் புருஷனை சொல்ற?
சாரிண்ணே, தெரியாம உளறிட்டேன். என்ன நடந்துச்சு? எனக்கு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? லூசா நீ? இப்படியே உளருவேன்? சாரி ரகு, இவ ஒரு லூசு. இதுக்கு தான் இவளை இதுல இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க பேசிக்கோங்க. ஏங்க, ஸ்வேதா என்ன சொல்லிட்டு போறா? எனக்கு புரியல. நீங்க எப்படி இதுல இன்வால்வ் ஆனீங்க? அப்ப உங்களுக்கு நடந்த விஷயம் எல்லாமே தெரியுமா? அது அது வந்து நித்யா, அவங்க ஏதோ சும்மா சொல்லிட்டு போறாங்க. நீ எதுவும் நினைச்சுக்காத. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். இல்ல இல்ல, ஸ்வேதா சொல்றத பார்க்கும்போது நீங்க தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. இல்லடா, எனக்கு எதுவும் தெரியாது. எந்த விஷயம்? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்றேன்ல. நான் கிளம்புறேன். நம்ம வந்து பேசிக்கலாம். இங்க இருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க, அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். ஏய், டைம் ஆச்சுடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் நீங்க ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னீங்க. எனக்கு உண்மையை சொல்லுங்க. நீங்க எப்படி இதுல இன்வால்வ் ஆனீங்க? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? இது எதுவுமே உங்களுக்கு தெரிய வரக்கூடாதுன்னு நினைச்சனே. இல்ல நித்யா, நீ ரொம்ப டல்லா இருந்தியா? அதான் உன்னை ஃபாலோ பண்ணி. அவங்கள போலீஸ் கிட்ட மாட்டி விட்டது நீங்களா? இவ்வளவும் எனக்காகவா செஞ்சீங்க? ஏய் லூசு, அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுலடி. நீ இப்ப எதுக்காக அழுகுற? இல்லைங்க, இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா நீங்க என்ன தப்பா நினைச்சிருவீங்களோ நான் பயந்துட்டேன். ஏன்னா அந்த சத்தியை என்ன சொல்லி மிரட்டினா தெரியுமா? ஆதியை தானே லவ் பண்ணேன். திடீர்னு இடையில ரகுன்னு ஒருத்தன் குதிச்சிருக்கான். 5 வருஷமா குழந்தைய தனியா வளர்த்துருக்க. இதுல இது யாரோட குழந்தைன்னு என்ன அசிங்கமா கேட்டான். எங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நான் அசிங்கப்பட்டுட்டான். நீங்களும் என்ன தப்பா நினைச்சிருவீங்களோ நான் பயந்துட்டேன். ஆனா நீங்க என்னடான்னா எனக்கே தெரியாம என் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரகு. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு நான் உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும். ஏய், அழாதடி. நீ இப்படி அழுகிறதுக்கா இதெல்லாம் பண்ண? நீ என்னைக்குமே அழக்கூடாது. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட என்னால தாங்கிக்க முடியாது நித்யா. என் உயிரே நீதான். எனக்கு எல்லாமாவும் நீதான் இருக்க. உன்னை எப்படி நான் சந்தேகப்படுவேன்? நீ என்ன நம்பலன்னு தெரிஞ்சதும் தான் நான் உனக்கு தெரியாம இதை பண்ணணும்னு நினைச்சேன். இல்லைன்னா அவனுங்கள உன் காலில் விழ வச்சிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் ரகு. அழாதடி. நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. இங்க பாரு நித்யா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீ ஓப்பனா என்கிட்ட சொல்லலாம். நான் எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் உன்னை சந்தேகப்பட மாட்டேன். எனக்கு தெரியும் டி, அதித்தி என்னோட குழந்தை. யார் வந்து என்ன சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். உன் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கைய யாராலையும் உடைக்க முடியாது நித்யா. சாரிங்க, இதுக்கப்புறம் இப்படி நான் நடந்துக்க மாட்டேன். சரி, பரவாயில்ல விடு. எதை நினைச்சும் மனசு போட்டு குழப்பிக்காத. இதை இதோட மறந்துடு. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். நீ வீட்டுல பத்திரமா இரு. மேல தாழ்பால் போட்டுக்கோ. ம், சரி, பார்த்து போயிட்டு வாங்க. இங்க பாருடி, நீ இன்னும் இப்படி டல்லா இருந்தியா நான் எப்படி நிம்மதியா ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பார்ப்பேன்? என் நித்யா இப்படி அழுமூஞ்சி இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ எப்பவும் போல சிரிச்சுட்டே வழி அனுப்பு. எங்க சிரிங்க பார்க்கலாம். சிரிங்க. லைட்டா சிரிப்பு வருது வருது. வந்துருச்சு. இதுதான் என் நித்யா. எப்பவும் இப்படி சிரிச்சுட்டே இரு. கண்ணிலே என் இதயம் துள்ளுதடி, ஒவ்வொரு துடிப்பிலும் உன் பேர் சொல்லுதடி. கனவு பூவே வருக, உன் கையால் இதயம் தொடுக. ஏய், இந்த ஆள் எதுக்கு இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? அதான் பைக் இருக்குல்ல, கிளம்பி போக சொல்லு. டேய் மச்சான், பஸ் ஸ்டாப் என்ன அவங்க அப்பா கட்டினதான்னு கேளு. டேய், பக்கத்துல தான் நிக்கிறா. இந்நேரம் அவளுக்கே கேட்டிருக்கோம். இம்ச, எங்க போனாலும் பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணுது. ஹம். மகா, பஸ் ஸ்டாப்ல இவங்க தான் நிக்கணும், இவங்க நிக்க கூடாது நம்ம சொல்ல முடியாதுல. அவங்க ஏதோ யதார்த்தமா நிக்கிறாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன அவனுக்கு ஜால்ராவா? மச்சான், மரியாதைலாம் தூள் பறக்குது. அது கொஞ்சம் அப்படிதான். கொஞ்சம் நட்டு கண்டுருச்சுல, அதான் அப்படி பேசிட்டு இருக்கா. ஆனா ஒண்ணுடா, கண்ணுல காதல் சண்டை போட்டதை விட இப்ப நீங்க இப்படி கத்தி கத்தி சண்டை போட்டது நல்லாதான் இருக்கு. இந்த நேரம் பார்த்து இந்த டிரைவர் வேற இன்னும் காணோம். ஏன் ஷாலு, உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியலன்னு சொல்லு. நான் வேணா டிராப் பண்றேன். ஷாலு, அந்த ஆள் மேல ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்துட்டு போறாரு. இப்படி தேவையில்லாம என்ன வந்து தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லு. ஏய், அவன் எங்கடி உன்னை தொந்தரவு பண்ணா? அவன் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்துருக்கான். நீ அதான் ஏன் இங்க உட்காந்துருக்காங்கன்னு ஆரம்பிச்ச. நீயும் அவனுக்கே சப்போர்ட் பண்றல. இங்க பார் ஷாலு, நான் ஒன்னும் அவங்களுக்காக நிக்கல, உனக்காக தான் நிக்கிறேன். டேய், ஏன்டா? ஏன் இதுக்கு நடுவுல என்ன கொடுத்து விடுற? என்னோட ஃப்ரெண்டு நீ. நீ வீடு வரைக்கும் பாதுகாப்பு போக வேண்டாம். அதுக்காக தான் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்றேன். அதனால யாரும் தேவையில்லாத கற்பனையெல்லாம் வளர்த்துக்க வேணாம். நான் யாருக்காகவும் இங்க நிக்கல. என்ன ஷாலு, புரிஞ்சுதா? டேய், ஏன்டா? ஏன் இதுல எதுக்கு ஏன் தலைய உருட்டுற? சரியான இம்ச. அப்புறம் மச்சான்,
கிரீன் சுடி ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன திமிரா? ஏய், நான் என்ன பண்ணேன்? கிரீன் சுடி நல்லா இருக்குன்னு சொன்னது என்னதானே? உனக்கு நான் புட்டின்னு பேர் வச்சது சரியா தான் போச்சு. கண்ணு தெரியலையோ? ஏன் ஷாலு, நீயும் கிரீன் சுடி தானே போட்டிருக்க. அவங்களுக்கு அது தெரியலையா என்ன? டேய் மச்சான், நீங்க சண்டை போடுறதெல்லாம் சரி, அதுக்கு ஏன்டா ஏன் காதல ஆட்டோ ஓட்டுற? அதெல்லாம் அப்படிதான், கண்டுக்காத. ஷாலு, கிரீன் சுடி சூப்பரா இருக்கு. அதுக்கு ஆப்டா வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு. யுவன் ஒரு முடிவோட தான் இருக்கு போல. பார்த்து பார்த்து ஏற்கனவே தகதகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற, அப்புறம் மொத்தமா எரிச்சிட போகுது. அப்படி எரிச்சா மொத்தமா தண்ணி ஊத்தி அணைச்சிருவோம். ஹலோ, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த மொக்க டைலாக்லாம் வேற எங்கேயாவது அடிச்சு விடுங்க, என்கிட்டலாம் வேணாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படிதான் இப்படி கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம என் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கீங்களோ? உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? எப்படி இருக்கும்? பணத்துக்காக காதலையே அடமான வச்சு வரதானே நீங்க, அதான் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க. ஏமா அடமான வச்சான்னு சொல்றியே, எந்த பேங்க்ல வச்சான்? டேய் ஏன்டா நீ வேற? நீங்க போகாட்டி என்ன, நான் கிளம்புறேன். ஏய் கோவப்படாதடி, விடு. யுவன் நீ தான் எந்திரிச்சு போயேன். ஏய், நான் தான் சொன்னேன்ல, நான் யாருக்காகவும் இங்க வெயிட் பண்ணி நிக்கல, உனக்காக தான். சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகி இருக்கோம். நீ பாதுகாப்பா வீட்டுக்கு போக வேண்டாம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன முழுசா நம்புற ஆள் நீ. உனக்கு பாதுகாப்பா நான் இல்லாம வேற யார் இருப்பா? மகாமா போலாம். ஆ இந்த வரேன்னு. யுவன் ரெண்டு பேரும் சண்டை போடும்போது கூட கியூட்டா தானே இருக்கு. சரி சரி, நான் கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா போ. அடேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் எனக்காக தான் வெயிட் பண்றேன்னு. அதெல்லாம் அப்படிதான், நான் கிளம்புறேன். சரியான ஆள் தான்டா நீ, ஃப்ராடு. மனமனம் எங்கிலும் ஏதோ கனம் கனம் ஆனதே, தினம் தினம் ஞாபகம் வந்து ரனம் ரனம் தந்ததே. அலை மகா மகா, ஏமா இன்னும் அந்த பையனை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்காத. சரி, அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு தெரியும்ல? தெரியும். எல்லாத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு அந்த யுவன் தான் காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன். பாரு, தேவையில்லாத பழியெல்லாம் போட்டுட்டு இருக்காத. அந்த நேரத்துல அவர் அங்க இருந்தாரு, அது எப்படி பண்ணிருக்க முடியும்? உன் புருஷன் கடையில பொண்ணுங்க துணி மாத்துறத வீடியோ எடுக்கிறவங்க கிட்ட லஞ்சம் வாங்கி இவ்ளோ சொத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு. அவர் தப்பு பண்ணதுக்கு யுவன் மேல பழி போடுற? ஏய் என்னடி இப்படி பேசுற? திரும்பவும் மனசு மாறிட்டியா என்ன? அந்த பையன் உன்கிட்ட பேசி உன் மனசு மாத்திட்டானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நியாயத்தை பேசுறேன். யுவன் மேல தப்பு இருக்கு. பணத்துக்காக அவர் என்ன வேணா ஏமாத்தி இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு விஷயத்துல பொய்யா அப்பாவை சிக்க வைக்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்ல. பணத்துக்காக யுவன் எப்படி என் ஃபீலிங்ஸ்ல விளையாண்டாரோ, அதை விட அப்பா செஞ்ச காரியம் ரொம்ப கேவலமான விஷயம். அவரை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இதை பத்தி என்கிட்ட பேச வராத. ஏய் என்னடி, எல்லாமே உன் நல்லதுக்காக தானே. இவ்வளவு சொத்து பத்தும் நாங்க சேர்த்ததே உனக்காக தானே. இதெல்லாம் நான் கேட்டேனாமா? பணம் பணம்னு ஏன் தான் எல்லாரும் இப்படி அலையிறீங்களோ? ச்சே, கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா இருக்க விடு. என்ன மகா இப்படி மறுபடியும் எங்ககிட்ட கோவப்பட்டு பேசுற? ஒருவேளை அந்த பையன் பேசி உன் மனசு மாத்திட்டான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல, என் மனசு எப்பவுமே மாறாது. ஒரு தடவை உடைஞ்சதுதான், அதை எப்பவும் ஒட்ட வைக்க முடியாது. அவர் பணத்துக்காக என்ன இப்படி தூக்கி வீசுவார்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதனால திரும்பவும் அவர்கிட்ட நான் போக மாட்டேன். நீ அதுக்காக அப்பா ரொம்ப நல்லவர் மாதிரி என்கிட்ட வந்து பேசாத. சரி சரி, நான் எதுவும் பேசல. உங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி இனிமே வேற ஊர்ல தான் வேலை பார்ப்பாரு. அப்புறம் நானும் பிசினஸ் விஷயமா அடிக்கடி வெளியூர் போக வேண்டியது இருக்கும். நீ பார்த்து பத்திரமா இரு. எப்பவுமே உன் கூட சாந்தி பாட்டியும் டிரைவரும் இருப்பாங்க. ஏதோ இது புதுசா நடக்கிற மாதிரி சொல்ற, எப்பவும் அப்படி இருக்கிறது தானே. கிளம்பு. எப்படியோ அந்த பையன் இவன் வாழ்க்கையை விட்டு தொலைஞ்சு போயிட்டான். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஏனிலா, உன்கிட்ட நான் அப்படி பெருசா என்ன கேட்டுட்டேன்? இந்த தனிமையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை தானே கேட்டேன். அதுக்காக எனக்காக ஒரு ஆள் அனுப்புன்னு சொன்னேன். இப்படி தவறான ஆளை என் வாழ்க்கையில் அனுப்பிட்டேன். ஏன் இப்படி பண்ண? நான் ஒன்ன மட்டும் தானே நம்பினேன். கடைசி வரைக்கும் உனக்கு துணையா நானும் எனக்கு துணையா நீயும் இருக்கணும்னு நீ இப்படி பண்ணிட்டியா? யுவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவார்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா எனக்கு அவரை. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? பெருசா எதுவுமே கேட்கலையே. நிம்மதியா ஒரு லைஃப் தானே, அதை கூட நீ எனக்கு கொடுக்கல. வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, ஆனா பிரச்சனையும் வாழ்க்கையா இருக்கே. ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்த? நான் சின்ன வயசுல இருந்து உங்ககிட்ட பேசினதுதான் அதிகம். என் லைஃப்ல எதுக்காக இப்படிப்பட்டவரை அனுப்பி வச்ச?
அவரை நான் எந்த அளவுக்கு நம்பினேன். என்னை விட அதிகமா அவர் மேலதான் நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக என் வீட்டுல பணம் கேட்டிருக்காருன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி நொறுங்கி போயிட்டேன் தெரியுமா? யாரோ மனதிலே ஏனோ கனவிலே ஓ